இப்போ பார்க்க போற டாபிக் வந்து எவாலுவேட்ஸ். क्वेश्चन எப்படி கொடுப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஃபைண்ட் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபைண்ட் தி சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் இந்த மாதிரி ஃபைண்ட் தி எவாலுவேட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுக்கும். இப்போ அதில் ஒரு 5 டைப் இருக்கு. ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி எவாலுவேட் ஆஃப் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இது வந்து பாராபோலா ஈக்குவேஷன். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax ங்கிறது பாராபோலா ஈக்குவேஷன். இந்த பாராபோலாவுடைய எவாலுவேட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் பாருங்க. ரெண்டுமே பாராபோலா தான். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax ங்கிறது பாராபோலா தான். x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay ங்கிறது பாராபோலா. இப்ப இந்த மாதிரி क्वेश्चन இருந்தா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா x is equal to at square, y is equal to 2at ன்னு எடுக்கணும். இப்போ இப்படி இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கா? y இருந்த இடத்துல தான் x இருக்கு, x இருந்த இடத்துல தான் y இருக்கு. இந்த டைப் இருந்தா இங்க பாருங்க x க்கு என்ன எடுத்துக்கணும்? 2at, y க்கு வந்து at square. இங்க என்ன எடுக்கறோமோ அதை அப்படியே மாத்திடுவோம். x இருக்க பிளேஸ் y ஆவும், y இருக்க பிளேஸ் x ஆவும் மாத்திடுவோம். கீழ இருக்க ஃபார்மட்ல கொடுத்தா அப்ப இத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். x இருக்க இடத்துல y னா இந்த இடத்துல x ஆ மாத்திடுவோம். x is equal to 2at கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல y ஆ மாத்திடுவோம். அப்ப y is equal to at square. இந்த சம்முக்கு வாங்க. இங்க என்ன இருக்கு? y square is equal to 4ax உடைய பாராபோலா, அதாவது ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஈவன் கொடுத்து அதை எடுத்து எழுதிடுங்க. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்னா x is equal to என்ன எடுக்கணும்? at ஸ்கொயர் இத எடுத்துக்கணும். x is equal to at ஸ்கொயர் and y is equal to 2at. இங்கே நம்மளுடைய எய்ம் என்னன்னா y1 y2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். y1 ன்னா தெரியும் dy by dx ஆ, y2 னாக்க d square y by dx square. இங்க நமக்கு என்ன இருக்கு? x உம் t யும் இருக்கு. இங்க y உம் t. அதாவது x is a function of t and y is a function of t. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா dx by dt. dx by dt. a வந்து கான்ஸ்டன்ட், அத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2t கிடைக்குமா? a ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா with respect to t னா 2t. இது என்ன கிடைக்கும்? 2at கிடைக்குமா? ரைட். இப்ப அடுத்து என்ன இருக்கு? y. இங்க 2a ஃபிக்ஸ்டு. 2a ஃபிக்ஸ்டு dy by dt ஃபைண்ட் அவுட் பண்ணனும். dy by dt இந்த t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன இருக்கு? 1. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு 2a மட்டும் கிடைக்கும். So dy by dt value 2a, dx by dt value 2at. இப்போ இதுல இருந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன்னா y1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த y1 ன்னு சொல்லலாம், dy by dx ன்னு சொல்லலாம். dy by dx சாரி dy by dt இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனால டிவைட் பண்ணு. dy by dt divided by dx by dt. dy by dt value is 2a, dx by dt value 2at. இப்போ இதல 2a 2a கேன்சல் பண்ணிரலாம். we get minus 1 by t. இப்போ dy by அதாவது y1 ஓவர் அடுத்து y2. y2 என்ன? இந்த y1 இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றது அந்த y2. d square y by dx square. d by dx of dy by dx. dy by dx is என்னது? the 1 by t. இந்த 1 by t இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் with respect to x. அது என்னன்னு தெரியும்? d by dx of 1 by t. இங்க x இருக்கு, இங்க t இருக்கு. டைரக்ட்டா நம்மால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால இத எப்படி மாத்துறோம்னா இத d by dt of 1 by t into dt by dx. இங்க t இருக்கு
இருக்குப்பா, இங்க x இருக்கு. சோ இந்த மாதிரி டைப் வந்து ப்ரீவியஸா வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். r θ வச்சு சால்வ் பண்ணிருப்போம். r θ அந்த சம பாத்தீங்கன்னாலே நான் ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். அந்த வீடியோ பாருங்க. இப்போ இத எப்படி எழுதலாம்? d/dx of 1/t d/dt of 1/t into dt/dx. இந்த 1/t இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இப்போ 1/x ன்னு இருக்கு. இதை எப்படி எழுதலாம்? x இன்வர்ஸ் எழுதலாமா? இப்போ x இன்வர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? -1 முன்னால வரும். -1 x -1 ன்னு கிடைக்கும். இப்போ -1 ன்னு என்னது? -2 இப்போ x பவர் -2 ன்னு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம்? -1/x² போடலாமா? இத x பவர் -2 1/x² போடலாம். அதே மெத்தட்ல இங்க -1/t² x இருக்க இடத்துல t இருக்கு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்? -1/t². இந்த dt/dx உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. இங்க பாருங்க, எனக்கு என்ன தெரியும்? dx/dt தெரியும். அதனால நான் என்ன பண்றேன்னா இத அப்படியே 1/, ன்னு போட்டு 1 டிவைடட் பை இது அப்படியே கீழ dx/dt ன்னு போட்டு இது ஆட்டோமேட்டிக்கா இந்த dt ங்கற போர்ஷனுக்கு மேல போயிடும்ல. dt/dx ன்னு கிடைச்சிருமா நமக்கு? எனக்கு என்ன தெரியும்? dx/dt தெரியும். இதுக்கு பதிலா 1/dx/dt ன்னு போடுறேன். இப்போ நான் இந்த 280 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ 280 1/280 கிடைச்சிருக்கு. இது டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/t² மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -1/2a வந்துருமா? t² × t t³/2a. இப்போ என்ன சைன்ல மைண்ட் பண்ணிட்டோம் நம்ம? y1 y2 ஓவர். இப்போ क्वेश्चन என்ன? எவல்யூட்டா எவல்யூட்ஸ்க்கு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ லாஸ்ட் சம் பார்த்துறோம். அதுல எப்படி நான் சிம்பிள் போட்டுருப்பேன்னா x பார் அப்படின்னு போட்டுருப்பேன். இப்போ இங்கே x பார் போடாதனால ஒன்றும் தப்பலாம் இல்லை. x bar is equal to அந்த ஃபார்முலா போட்டுருப்பீங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் x minus y1/y2 1 plus y1 ஸ்கொயர். இது ஜஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன்? x பார் y பார்னு போடல, போட்டாலும் தப்பு இல்லை. இப்போ இந்த y1 வேல்யூ y2 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்ல, அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x வேல்யூ என்னது? at² நம்ம எடுத்தது. y1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க 1/t. எதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த at² அப்படியே போட்டுறோம். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடுது. இந்த 2at³ நியூமரேட்டருக்கு போயிடும். இந்த t வந்து டினாமினேட்டர் வந்துரும். சோ 2at³ டிவைடட் பை t. இந்த t யும் அடிச்சிட்டோம்னா நமக்கு 2at² கிடைக்கும். பிராக்கெட்ல 1 அப்படியே வந்துரும். 1/t ஹோல் ஸ்கொயர் இருக்குறத நான் எப்படி எழுதிருக்கேன்? 1/t² போடுறேன். அடுத்த ஸ்டெப் நம்மளால என்ன பண்ண முடியும்? இத அப்படியே வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணனும். அதாவது இங்க என்ன இருக்குது? 2at² இருந்தா இத அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2at². 2at². இங்க ஆல்ரெடி ஒரு at² இருக்கு. அது இங்க எழுதுங்க at². at² + 2at². அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணா t² கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன கிடைக்கும்னா 2a மட்டும் கிடைக்கும். அதாவது எப்படி இருக்கும்? 2at² * 1/t² கிடைக்கும். t² கேன்சல் பண்ணிடுவோம். இங்க 2a. இந்த 2a தான் இது. 2at² ஆட் பண்ணா 3at². இத என்ன பண்ணனும்? ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்து. இதே மாதிரி y பார். y உடைய வேல்யூ 2at. y1 y2 வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. அதே ப்ரொசீஜர். வேற எதுவும் புதுசாலாம் பண்ணல. 2at - 2at³
இந்த 280 க்கு எப்படி வந்துச்சுன்னா இது நியூமரேட்டருக்கு போயிடும். சரியா? அதே x பார் எப்படி சால்வ் பண்ணலாம் அதே ப்ரொசீஜர். ஆமா. அதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஆன்சர் வந்து y -280 இது ஈக்குவேஷன் 2 நான் எதுக்கு 1 2 ன்னு சொல்றேன்னா இங்க எவாலுவேட் என்ன பண்ணனும்னா இந்த t உடைய இதுல பாருங்க இதுல t உடைய பவர் என்ன t பவர் 3 இதுல பாருங்க t உடைய பவர் 2 நான் ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் கம்பேர் பண்ணனும். இப்ப கம்பேர்ங்கிற கான்செப்ட் நம்ம உள்ள கொண்டு வரோம்னா ஈக்குவலா இருக்கணும் வேல்யூ அப்பதான் கம்பேர் பண்ண முடியும். ரெண்டு பக்கமும் x³ இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணலாம், y³ இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணலாம். இங்க t பவர் 3 இருக்கு, இங்க t பவர் 2 இருக்கு. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன x ஆ, இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு y. நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2a இருக்கு இல்லையா இத அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிரு. x - 2a which is equal to 3a² அடுத்து இந்த 3a வை டினாமினேட்டர் கொண்டு போயிடுறேன். எனக்கு எப்படி கிடைக்குது x - 2a/3a which is equal to t². இங்க என்ன பண்றேன்னா ரெண்டு சைடும் கியூப் பண்றேன். ஏன் கியூப் பண்றேன்னா அந்த மாதிரி கியூப் பண்ணா எனக்கு எப்படி மாறும்னா t பவர் 6 ன்னு மாறும். இதுக்கு ரீசன் சொல்றேன் ஏன் கியூப் பண்றோம். இப்போ இங்க கியூப் பண்றோம்னா x - 2a divided by 3a whole cube right hand side la t² whole power 3. இப்ப t² whole power 3 எப்படி எழுதலாம் t பவர் 6 ஆ அப்படியே இங்க வாங்க. இங்க எப்படி இருக்குது ஈக்குவேஷன் 2 y is equal to -2at³ இந்த t³ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 2a வை டினாமினேட்டர் கொண்டு வரணும். இங்க மாதிரி -2a y/-2a. இங்க என்ன பண்றோம்னா ஸ்கொயர் பண்றோம். அங்க கியூப் பண்ணிருக்கோம், இங்க ஸ்கொயர் பண்ணிருக்கோம்ன்ற டவுட் வரணும். ஏன் அப்படிங்கறது பாப்போம். இத ஸ்கொயர் பண்ணனும். ஸ்கொயர் பண்ணனும்னா இங்க என்ன t³ ன்னு இருக்கு ஹோல் ஸ்கொயர் which is equal to என்னது t பவர் 6. t பவர் 6 இங்க என்ன பண்ணா கிடைக்கும் ஸ்கொயர் பண்ணா தான் கிடைக்கும், அங்க கியூப் பண்ணா தான் கிடைக்கும். இப்போ என்ன பண்றோம்னா இதையும் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் ஈக்குவல் டு போறோம். y by அடுத்த ஸ்டெப் என்ன வரணும்னா y by -2a இந்த ஈக்குவேஷன் 1 சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு t பவர் 6 is equal to அப்படினு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 சிம்பிளிஃபை பண்றப்ப t பவர் 6 is equal to னு ஒன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு கிடைச்ச அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்றப்ப இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 சிம்பிளிஃபை பண்றப்ப உங்களுக்கு y by -2a ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிருக்கும். அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுட்டு அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 சிம்பிளிஃபை பண்றப்ப இந்த டேர்ம் கிடைச்சிருக்கு. அடுத்த ஸ்டெப் ஒண்ணும் பண்ணல, இத ஸ்கொயர் y² னு போட்டுட்டேன், -2a வை 4a² னு போட்டாச்சு. இந்த கியூபை x - 2a ஹோல் கியூப் னு போட்டு டினாமினேட்டர் கியூப் பண்ணோம்னா என்ன வரும் 3³ is 27 a பவர் 3 னு போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் இந்த இங்க கொண்டு போய் 27 a³ y² divided by the 4a². a² இத கேன்சல் பண்ணிடலாம். we get numerator எப்படி இருக்கு 27a y². இப்போ இங்க டினாமினேட்டர்ல எனக்கு 4 மட்டும் தான் இருக்கு. இந்த 4 இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன் 4 × x - 2a whole cube. இப்போ இங்க ஃபார்முலா வந்து சப்போஸ் x bar y bar னு கூட கொடுத்திருக்கலாம், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிர கூடாது. சில டைம் ப்ரூவ் தட் னு கொடுத்து y bar ஸ்கொயர் x bar -2a क्वेश्चन இப்படி இருக்கலாம். ஏன் அந்த மாதிரி சிம்பிள் இப்படி இருக்கலாம்னு சொல்றேன்னா நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல அதாவது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 னு ரெண்டு டெரைவ் பண்ணிருக்கோம்ல, அத நான் கேபிட்டல் X ன்னு போட்டதுனால எனக்கு பார் இங்க வரல. அந்த இடத்துல x பார் னு போட்டுருந்தா எனக்கு இந்த மாதிரி டைப்ல கிடைச்சிரும்.
ஓகேவா? ஃபைண்ட்னு கேட்டா நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ப்ரூவ் தட்னு கொடுத்து தேர் இங்க ஃபைண்ட்னு தான் இருக்கு. இந்த இடத்துல ப்ரூவ் தட் the evaluate of y square 4ax is equal to கொடுத்து இத கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கீங்களேன். இந்த क्वेश्चனை கொடுத்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணனும்னு சொல்லி இருந்தா நீங்க என்ன செய்யணும்? நேரா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலாவோட x பார் னு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கொடுக்கலன்னா x ரே எடுத்து சால்வ்